வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. இது எப்படி இருக்குன்னா, உங்களது ராசி அதிபதி ராசியிலே வக்கரமாக இருக்குது, செவ்வாயுடைய பார்வையில் இருக்கும்போது ரொம்ப எமோஷன்ஸ், ஒரு வாரியர் மாதிரி இருப்பீங்க. ஸோ டெய்லி ஒரு போராட்டம், நித்தம் ஒரு பிரச்சனைன்ற லெவலில் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் வக்கரமாக போகும்பொழுது கொஞ்சம் அதோடைய வலு கம்மியாக இருக்குன்னா ஓரளவுக்கு சமாளிச்சுருவீங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். எந்த விஷயமாக இருந்தாலும் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம்னா பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. 2ல் குரு வக்கரமாக இருக்கிறது, அதுவும் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் குடும்பத்தில் இருக்கும், ஒரு பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நல்ல மூடில் இருக்கும்போது எடுத்து சொன்னிங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக 7ல் இருக்கும்போது அம்மாவுக்கும் மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. குழந்தைகள் விஷயம் 5ல் ராகு இருக்கும்போது சந்திரனுடைய சார்பில் குழந்தைகள் நல்ல வெற்றிகரமாக இருப்பாங்களா, அவங்களுக்கு நல்ல பெரிய திட்டங்கள் போட்டு அதில் பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது பெரிய வெற்றிகள் காத்திருக்குங்க. 6ல் புதன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகளாக இருக்கும். கூட சூரியன் 15ஆம் தேதி இருக்கணும்னா சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே அடித்து தூள் கலப்பி சாதனை பண்ணிவிடுவீங்க. ஸோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவு 7ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறனால அதுவும் ஒரு பாதகாதிபதி இருக்கிறனால சின்ன சின்ன கோபதாபங்களால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதனால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அதே மாதிரி வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் இந்த மாதிரி நீச்சர்கள் கொஞ்சம் நம்ம தகுதி குறைவானவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்களாக தான் தோளில் கைப்படுவான், அவனால் நமக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது ரொம்ப நல்லதுனாலும் பட் இருந்தாலும் அது 11ஆம் அதிபதி தொடர்பு இல்லைன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வேலை விஷயம், கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பட் எல்லாமே சமாளிப்பீங்க. அதனால் அந்த சூரியனுங்கிறது 15ஆம் தேதி அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓனரு, மேலதிகாரி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் அதிபதி புதன் நல்லா ஆட்சி படுத்தணும். தந்தையுடைய சப்போர்ட் இருக்கும். அப்பா சில நேரங்களில் திட்டினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல வளர்ச்சிகள், பெரிய முன்னேற்றங்கள்லாம் இருந்தாலும் மேலதிகாரிகள் அப்படிங்கிற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதேமாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. தொழில் சார்ந்த விஷயங்களில் பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் வெளி வட்டம் கஸ்டமர்ஸ்லாம் வராங்கன்னா அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நம்ம விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா அங்கே நீச்சமான செவ்வாயோடு இருக்கும்பொழுது சில தகுதி குறைவான தொழில் ஸ்தானங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அந்த மாதிரி ஆட்களை வரும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம். ஏன்னா நம்ம யாரையும் வர வேணான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஆள் நமக்கு தெரியும் இல்லையா, தவறான ஆள் என்னும்போது அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பிஸ்னஸில் பார்க்க முடியாது நல்லவன் கேட்டவனும். பட் இருந்தாலும் அவன் வரும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். இதனால் நமக்கு தானே பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட கொஞ்சம் அலர்ட்டாக ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. லாபங்கள். ஸோ 11ஆம் அதிபதி நீச்சமாக நண்பர்கள் விஷயங்களை முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ மூத்த சகோதரம் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அவர்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. 5ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி. ஸோ ஏகாதேசி அன்றைக்கி அந்த வயிற்றுக்கு லீவு விட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு பெருமாளை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப சிறப்பான பலங்கள்லாம் கிடைக்கும். 7ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம். தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி அந்த 4:30லேருந்து 6 மணி வரை அந்த பிரதோஷ காலங்களில் அந்த கோயிலில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைங்க என்னால் அந்த டைமுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா காலையிலே போயிட்டு ஒரு விபூதியோ ஒரு விபூதி, தேன், ஏதோ ஒரு விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வழியாக இருக்கிற தோஷங்கள் நீங்கி நமது வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்குங்க.
9ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி வெறும் காக்காக்கு சோறு வைக்கிறதோட நிப்பாட்டாமல் இறந்து போனவர்களே அன்றைக்கி 5 நிமிஷம் நினைக்கிறது, யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடோ துணிமணியோ வாங்கி கொடுக்கறது வழக்கமாக வச்சுக்கோங்க. சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.